guys, let's make pizza. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சுகர், இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கர்ட் வந்து 4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் இல்லைனா கீ ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்துகிட்டு தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஃபோர்க் இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சாஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பீஸா சாஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே கல்யாணம் இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் வந்து மொத்தமாகவே 5 ஸ்லைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து 4 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துகிட்டு, அந்த சீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கேப்சிகம் அண்ட் ஆனியன் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பேன் எடுத்துகிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பீஸா உள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா பீஸா ரெடி ஆகிடும். ஸோ பார்க்கறதுக்குமே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.